பச்சை பச்சையா கொச்சையா பேசி இருக்கிறார். யாரு? விஜயை பற்றி, இந்த நாட்டினுடைய முதலமைச்சரை பற்றி நயினார் நாகேந்திரன் மீண்டும் பச்சையா கேட்டிருக்காரு. பச்சையான அவ்வளவு பச்சையா கேட்டாரு. ஐய சீச்சிங்கிற அளவுக்கு கேட்டிருக்காரு. அதிமுக அதை விட கேவலமா கேக்குது. திரிஷா அவர்களின் பெயரை சொல்லி நேரடியாக அதிமுக கேட்டுருச்சு. இன்னைக்கு ஒரு கேள்வி, அது ஏற்கனவே கேட்ட கேள்வி, உங்களுக்கு தெரியும். அப்ப அதிமுக திரிஷாவின் பெயரை சொல்லி வெளிப்படையா ஒரு கேள்வியை கேட்டுருது, ஒரு விமர்சனத்தை வைக்குது. நயினார் நாகேந்திரன் அவ்வளவு பச்சையா அவ்வளவு கொச்சையா பேசுறாரு. தாவேகாவை பக்கம் பாக்குறேனா, ஏதாவது வருமா? விஜய் ஏதாவது கண்டனம் சொல்லுவாரா? அல்லது இவர்கள் மீது, ஏன்னா உதயநிதி ஸ்டாலினை கைது செஞ்சு ஏதோ சர்வதேச தீவிரவாதி மாதிரி நடத்துறாங்கல்ல, இப்ப இவர்கள் மீது ஏதேனும் சட்ட நடவடிக்கைகள் பாயுமா? ஐயா கைது பண்ண குறைஞ்சபட்சம் வழக்காவது போடுவாரா அப்படின்னு பார்த்தா ஐயா விஜய் அப்படி உட்கார்ந்துருக்காரு. ஆமா, ஏன்னா தில்லி திராணி இருந்தா நயினார் நாகேந்திரன், அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். நயினார் நாகேந்திரன் அப்படி பச்சையா கொச்சையா என்ன பேசினா இருக்கிறது நான் உங்களுக்கு காட்ட போறேன் இன்னைக்கு. இப்ப நயினார் நாகேந்திரன் பேசுறதுக்கு வழக்கு போட்டாருன்னு வைங்க, அடுத்தது நயினார் நாகேந்திரன் பிஜேபி தலைவர், இப்ப பாஜகவோட சிபிஐ, இடி, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை எல்லாம் உள்ள வரும். கைகாலாம் நடுங்குதான் விஜய்க்கு. ஆமா, நான் கேள்விப்பட்டேன். கால்லாம் அப்படியே கிடுகிடுன்னு ஆடுதான் விஜய்க்கு. அப்படி ஆடுறது உண்மை இல்ல, அந்த வந்த செய்தி போய். யாரா இருந்தாலும் விஜய் நடவடிக்கை எடுப்பாருன்னு சொன்னா நயினார் நாகேந்திரன் கைது பண்ணி உள்ள போடுங்க பாப்போம். சார் உங்களுக்கு என்ன சார், உங்களுக்கு நீங்க பாஜக எதிர்ப்புல இருப்பீங்க, அதனால நீங்க நயினார் நாகேந்திரன் கைது பண்றதுக்கு எதையாவது இல்லாத பேசுறீங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் நயினார் நாகேந்திரன் பேசிய வீடியோவை உங்களுக்கு காட்டியே பேசுறேன். என்ன பேசினார்னு மனசாட்சி உள்ளவர்கள் நீங்க அதன் பிறகு விஜய்கிட்ட அந்த கேள்வி கேட்கணும். சரியா? நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லி, இந்த நாள்ல நமக்கு நிறைய சிக்கல்கள் தேசத்தில் இருக்கிறது. நாம இன்னைக்கு எதை பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் பாத்தீங்களா, அதுவே பெரும் கொடுமைதான். இருக்கட்டும். இப்ப உதயநிதி ஸ்டாலின் காவிரி விவகாரத்துல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், நிறைய பேசிட்டோம், அதுக்குள்ள நான் போக விரும்பல. நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்போ ஒண்ணு பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார்னா, சட்டப்பேரவையில் எங்க அப்பாவை காணும் அப்படின்னு விஜய் தேடினார் இல்லையா, அப்பாவை காணவில்லை என்று சட்டப்பேரவையில் தேடக்கூடாது, எங்க போய் கேட்கணும் தெரியுமா அப்படின்னு விஜயை பார்த்து நயினார் நாகேந்திரன் ஒன்று சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை நீங்களே பாருங்க. இதை விட பச்சையா, இதை விட கொச்சையா, காது கூசுற அளவுக்கு அதிமுக திரிஷாவின் பெயரை சொல்லி வெளிப்படையாக விமர்சித்து விட்டது. அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். விஜய்க்கு இன்றைக்கு சில நியாயமான கேள்விகளை நாம வைக்க போறோம். விஜயினுடைய முகமூடியை இன்று நாம் கிழித்தே தீரணும். காரணம், இவர் பார்ஷியாலிட்டி, பாகுபாடு பார்த்து நடவடிக்கை எடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறத நாம நாட்டு மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும். இப்ப நயினார் நாகேந்திரன் பேசிய வீடியோ உங்கள் பார்வை. என்ன செய்ய முடியும் இந்த நாட்டில்? காரணம், சட்டமன்றத்திலே போய் அப்பாவை தேடுறாங்க. வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டா தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. ஆனா சட்டமன்றத்தில போய் அப்பாவை தேடுனா யாரும் கிடையாது. இப்படிப்பட்டவங்க ஆட்சி தான் இன்னைக்கு நடந்து கொள்ளுமா? பாத்துட்டீங்களா என்ன சொல்றாரு? அப்பாவை காணும்னு சட்டப்பேரவையில தேடினாரு ஒருத்தர். அப்பாவை காணும்னு சட்டப்பேரவையில தேடக்கூடாது, அம்மா கிட்ட போய் கேட்கணும் அப்பா யாருன்னு சொல்றாரு. நான் முதல்ல நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய இந்த பேச்சை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். முதல்ல அதை நான் தெளிவுபடுத்துறேன். எனக்கு விஜய் மீது விமர்சனங்கள் நிறைய உண்டு. விஜயை விமர்சிப்பதற்கு நியாயமான வேறு பல காரணிகள் இருக்குது, அதை வச்சு நம்ம விமர்சிப்போம், அது வேற. ஆனால் நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே ஒரு முறை இதே மாதிரி சொன்னாரு. எப்ப என்ன சொன்னாரு? நீங்க திரிஷா வீட்டுல இருந்து முதல்ல வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் பேசினார். அப்பொழுதும் நாம கண்டித்தோம். தமிழ்நாட்டில் எல்லாரும் கண்டிச்சாங்க, விஜயை தவிர, தாவேகாவை தவிர. தாவேகாவிடமிருந்து அதிகாரப்பூர்வமா ஒரு கண்டன அறிக்கை கூட அன்னைக்கு வரல. இப்ப இன்னைக்கும் தாவேகா கண்டிக்காதுன்னு வைங்க, அது வேற, அதை விட்டுருங்க. ஆனா நாம உள்ள சுத்தியோடு மனசாட்சியோடு கண்டிப்போம், அது ஒரு பக்கம். ஆனால் இப்ப நயினார் ஒரு கேள்வி கேட்டாரு, அப்பாவை காணும்னு தெரிஞ்சீங்களே, அம்மா கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்றாரு. இது கண்ணியமான பேச்சா? தமிழ்நாடு அரசு அப்படித்தான் நினைக்கிறதா? அவருக்கு ஏதாவது அவார்டு கொடுப்பீங்களா, விருது கொடுப்பீங்களா, அல்லது அவர் மீது நடவடிக்கை எடுப்பீர்களா? இப்ப இதுக்கு கூட நான் கூட இந்த செய்தி வந்த உடனே பக்கத்துல நண்பர் சொன்னேன், நீங்க வேணா பாருங்க, இதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லுவாங்க, வைக்கமே இல்லாம என்ன
இதுக்கும் திமுக தான் காரணம் என்று வெட்கமே இல்லாமல் தாவேகா சொல்லும் என்று சொன்னேன். சொல்லி கொஞ்ச நேரத்துல மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பாஜக விமர்சனத்துக்கு திமுகவை கண்டிக்கிறார். பாஜகவும் திமுகவும் பாத்தீங்களா, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் இதுல திமுக எங்க இருந்து வந்துச்சு? இல்ல, இதுல திமுக எங்க வந்துச்சு? மனசாட்சியோட பேசணும். நாகரிக அரசியலின் உச்சமாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், நீங்க கேட்ட அத்தனை கேள்விக்கு அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது நீங்கள் கேட்ட அவ்வளவு அவதூறுகளுக்கு, அள்ளி இறைத்த அவதூறுகளுக்கும் கூட அவர் அமைதி காத்தவர். யாராவது எதையாவது பேசினா அவங்கள நேரடியாக கண்டிக்கணும். தாவேகாவுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு பாஜகவை கண்டிக்கிறதுக்கு பயமா இருந்தா, அச்சமா இருந்தா, திராணியா இருந்தா அமைதியா இருங்க. அதையும் கொண்டு வந்து திமுகவோட என்ன செய்யக்கூடாது, முடிச்சு போடக்கூடாது. நயினார் நாகேந்திரனை கண்டிக்கிறேன் சொல்லுங்க, பாஜகவை கண்டிக்கிறேன் சொல்லுங்க, சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லுங்க. நான் புதிய நம்பர் அன்னைக்கு கேட்ட கேள்விதான், நிறைய வைரலாச்சு அந்த வீடியோ. பாஜக வேண்டாம், பா ஆர்எஸ்எஸ் வேண்டாம், ஆர் கண்டிக்கிறேன் வேண்டாம், கே வாயில வராது, வாயில வரவே வராது விஜய்க்கு. ஏன்னா கீழே இந்த பேஸ், இது பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக் தான் விஜய்க்கு. அந்த மாதிரி மேலதான் அப்படி வரப்பா வச்சுக்கிட்டு அப்படி விட்டுலாம் பேசுறது. பாஜக பேரை கட்டாலும் நடுங்கிறாரமே, இல்ல நிரூபிக்க சொல்லுங்க. நயனானந்தத்துக்கு உள்ள எங்க பார்ப்போம், வச்சிருவீங்களா நீங்க? உங்களுக்கு எவ்வளவு தில் இருக்கா, திராணி இருக்கா? நீங்க வச்சு பாருங்க. சிபிஐ விவகாரத்துல கரூர் வழக்கு சிபிஐ இருக்கு. அது நியாயமா அந்த விசாரணை நடத்த ஆரம்பிச்சிடும். அப்புறம் உங்களுக்கு எதிராக நடத்தும் நான் சொல்ல, கவனிச்சிங்களா? நியாயமா நடத்த ஆரம்பிச்சிடும். நியாயமா நடத்த ஆரம்பிச்சாலே உங்களுக்கு சிக்கல். நீங்க முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க தான் பாஜக எதிர்ப்பாளராச்சே. பாஜகவை எதிர்ப்பதில் திமுக சமரசம் செய்கிறது அப்படின்னு திருப்பி திருப்பி கண்ணீர் விட்டு கதறீங்கல்ல. நான் இப்ப காங்கிரஸுக்கு கேட்கிறேன், நயினார் நாகேந்திரன் மீது விஜய் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பாஜகவோடு தாவேகா கள்ள கூட்டணி வைத்திருக்கிறது சொல்லுவீங்களா? என்ன சார் இந்த நாட்டுல? இப்ப இதுல இன்னொன்னு பாருங்க, இவர் நயினானந்தன் இப்படி ஆர்பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர், அவர் என்ன சொல்றாரு டைரக்டா, நான் கூட அது ஃபேக் வீடியோன்னு நினைச்சேன், என்னடா இப்படிலாம பேசுவாங்கன்னு. தண்ணிக்கு சண்டை போட்டு தண்ணியை வாங்கிட்டு வாங்கன்னா அவர் சொல்ற வார்த்தை, என் வார்த்தை இல்ல, ஆர்பி உதயகுமாரின் வார்த்தை. எனக்கு இது போன்ற வார்த்தைகளில் உடன்பாடு கிடையாது. காத்திரமாக விமர்சிப்பது என்பது வேறு, அதே சமயத்தில் கண்ணியமாக விமர்சிக்க வேண்டும். ஆர்பி உதயகுமார் அவர்கள் சம்பந்தமே இல்லாம திரிசா அவர்களை பற்றி விமர்சித்து தாவேக அரசினுடைய செயல்பாடுகளை விமர்சிப்பதற்கு திரிசாவை ஒப்பிட்டு விமர்சித்தது மிக 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 வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதை ஸ்ட்ராங்கா சொல்றேன். யாரா இருந்தாலும் கண்ணியமா பேசுங்கிறது நான் தொடக்கத்திலேருந்து தமிழ் கேள்வி பாக்குறவங்களுக்கு தெரியும். அது ஒரு பக்கம். ஆனா அவர் சொல்றாரு, ஆர்பி உதயகுமார் சொல்றாரு, தண்ணிக்கு சண்டை போட்டுட்டு வாங்கன்னா அன்னைக்கு சண்டை போட்டு இருக்கானுங்கிறது. அதை விட பேரை சொல்லி சொல்லிட்டாரு, திரிசா அன்னைக்கு சண்டை போடுறாங்கிறாரு ஆர்பி உதயகுமார். அந்த வீடியோ பாக்குறீங்களா தம்பி? அந்த வீடியோ காட்டுங்க. எப்படி இதை விட கேவலம் என்ன உண்டு? சீச்சிங்கிற அளவுக்கு கேட்கிறாருல. ஆர்பி உதயகுமார கைது பண்ணி உள்ள வச்சிருக்கணும்ல, ஏன் வைக்கல? குறைஞ்சபட்சம் வழக்கு போடுங்க. வழக்கு போட்டு எப்படி உதயநிதி ஸ்டாலின் இங்க இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டு போய் சுத்தி காட்டிட்டு கூட்டு வந்தீங்களோ, போயிட்டு வந்தீங்களா ஒரு நாள் டூர், ஸ்கூல் பிள்ளைங்களாம் அழைச்சிட்டு போங்க. அந்த மாதிரி ஒரு நாள் டூர் மாதிரி போலீஸ் பாதுகாப்போடு அவருக்கு பாருங்களேன். ஆனா அந்த விஷயத்துல அந்த அரசு பாராட்டணும். நீங்க எவ்வளவு செலவு பண்ணணும், ஒரு நாள் ஃபுல்லா லைவ் ஒரு டிவியில வரணும்னா எவ்வளவு, அதுக்கு எத்தனை கேமரா, எவ்வளவு இது, எவ்வளவு செலவு, பெரும் பொருட்செலவுல மாநாடு ஈநாடு போட்டா கூட திமுக அங்கே இருந்து கிளம்பி திமுக மாநாடு, ஒரு பெரும் மாநாடு, உதயநிதி ஸ்டாலின் இதோ வீட்டிலிருந்து கிளம்பி விட்டார், இதோ அவர் செருப்பை மாட்டி விட்டார், இதோ வண்டியில் ஏறி விட்டார், உட்கார்ந்து விட்டார் அப்படிலாம் யாரும் லைவ் பண்ண போறது இல்லை. ஆனா விஜய்க்கு எல்லாரும் பண்ணாங்க, அது வேற. விஜய் இதோ விஜயினுடைய கேட் பூட்டி இருக்கிறது, இன்னும் சிறிது நேரத்தில் திறக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, இதோ விஜயினுடைய காவலர் வருகிறார், இதோ வாசல் கதவில் கை வைக்கிறார், அநேகமாக திறப்பாரா இல்லையா, திறப்பார் என்று எதிர்பார்க்கிறோம், இணைப்பிலே இருங்கள், திறப்பாரா இல்லையா, இப்படிலாம் போட்டு விஜய் கையை வச்சது, காலை வச்சது, வண்டியில இருந்து எல்லாத்தையும் லைவ் பண்ணீங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. இப்ப பாருங்க, உதயநிதி ஸ்டாலினுக்கும் விஜய் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. கவலைப்படாதீங்க உதயநிதி, உங்களை நான் அப்படியே தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டு வர சொல்றேன். ஃபுல் டே நீங்க தான் லைவ்ல இருப்பீங்க. இப்படி எந்த செலவும் இல்லாம இல்லையா, ஒரு ஒரு டெலிகாஸ்ட். அப்புறம் தஞ்சாவூர், திருவாரூர் அவருக்கு சொந்த ஊர்,
அவங்க ஊரை அவருக்கு சுத்தி காட்டிட்டு கூட்டு வரதுலாம் ஒரு நல்ல மனசு வேணும்னு வைக்கலாம், இருக்கட்டும். அந்த பரந்த மனசோடு அப்படியே ஆர்பி உதயகுமாருக்கும் கொஞ்சம் சுத்தி காட்டிட்டு வாங்க, முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா அதிமுகவிற்கும் தாவேகாவிற்கும் ரகசிய கூட்டணி உறவு இருக்கிறது. அடிச்சு சொல்றேன். பாஜகவிற்கும் தாவேகாவிற்கும் ரகசிய உறவு கூட்டணி இருக்கிறது. அடிச்சு சொல்றேன். பாஜகவின் மீது பெரும் அச்சத்தில் கைகால் நடுங்கி இருக்கிறார் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். நான் சொல்றேன். இல்லை என்றால் யார் கண்ணியக்குறைவாக பேசினாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க. அதான் நான் சொல்றேன், வேற எதுவும் சொல்ல. கண்ணியக்குறைவாக பேசியிருக்கிறார்கள் அப்படின்னு. ஆனா நீங்க என்ன செய்யறீங்க? மாறாக இதெல்லாம் பிரச்சனை வந்தோம்னா இதுல இருந்து எதையாவது திசை மாற்றணும்னு இப்ப இன்னைக்கு சுதந்திர தினத்தை வந்து கொடியேற்றி வைத்து விட்டு ஒரு உரையாற்றுகிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். கிட்டத்தட்ட எனக்கு மோடி பேசுற மாதிரியே இருந்துச்சு. நீங்க நல்லா கவனிங்க. இவருடைய எல்லா பிஹேவியரும், இவருடைய பொலிட்டிக்கல் குரு வந்து எனக்கு தெரிஞ்சு நரேந்திர மோடி தான். அவர் தான் அந்த இதை போட்டுக்கிறது. இது அந்த மோடி கோட்னே அதுக்கு பேராயிடுச்சு. அந்த மாதிரி போட்டுக்கிறது, அப்படி ஸ்டைலா போஸ் கொடுக்கறது. அப்படியே அவர் வந்து பேட்டி பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டாரு, சட்டப்பேரவையில எதுக்கும் பதில் சொல்ல மாட்டாரு, எப்பாவது ரொம்ப ரேராதான் பதில் சொல்லுவாரு. எது நடக்கட்டுமே, நாட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்கட்டுமே, பயம் வேணும், இந்த தேசத்திலே நாம் அனைவரும் ஒன்று கூடி நிற்க வேண்டும், பயங்கரவாதத்தை வேறறுக்க வேண்டும், வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க வேண்டும். ஐயா சாமி, நீங்க தான் அதெல்லாம் செய்யணும். நீங்க தான் பிரதமர், நீங்க தான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அவர் அதை சொல்ல மாட்டாரு. நல்லதுக்கெல்லாம் அவர் கிரெடிட் எடுத்துப்பார். வெற்றி வந்துச்சுன்னு வைங்க, அப்படி வந்து நின்றுவார். ஏதாவது பிரச்சனைன்னு வைங்களேன், அதை நம்ம எல்லா இடத்துலயும் வைப்பாரு. நாம் எல்லாரும் இணைந்து அப்படிம்பாரு. அதே மாதிரி விஜய் இன்னைக்கு சொன்னார் பாருங்க, உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க பிள்ளைய நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க, இதோட உங்க கடமை தீரல, அப்புறம் என்ன செய்யணும்? நான் அவங்கள வந்து கோப்புகள்லாம் சரி பார்த்து கையெழுத்து பண்ணணுமா? என்ன செய்யணும்? சார், நீங்க ஒரு மாற்றத்தை தருவீங்கன்னு சொன்னீங்க, உங்களை நம்பி அவங்க ஓட்டு போட்டாங்க. இனி நீங்க வேலை செய்யுங்க. நீங்க நான் சனியா ரெஸ்ட் எடுப்பேன், 6 மணிக்கு மேல வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு என்ன சொல்றது? அப்படி கிடையாது. இது 8 மணி நேரம் ஷிஃப்டா. முதலமைச்சர் வேலைங்கிறது 24/7. இப்ப இவர் என்ன சொல்றாரு? நம்ம எல்லாரும், நீங்க எல்லாம் இன்னும் எனக்கு வந்து இது பண்ணணும், நாம போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. இதெல்லாம் மோடி பேசுற பேச்சு. மோடி பேசுற பேச்சு. ஏன் இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இந்த 2 நாட்களில் 3 மாணவர்கள் படுகொலை. நல்லா கவனிச்சுங்க. மாணவர்கள், ஏகப்பட்ட படுகொலை நடந்திருக்கு. நான் மாணவர்களை மட்டும் சொல்றேன். கோயம்புத்தூர்ல ஒரு மாணவன் கஞ்சா விற்பனையை குறித்து தகவல் சொன்னதற்காக கொடூரமாக கொலை செய்யப்படுகிறான் என்று அவர்கள் பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள். இந்த நிமிடம் வரை ஒரு அமைச்சரும் போன் பண்ணி ஆறுதல் சொல்லல, முதலமைச்சர் பேசல, எந்த அமைச்சர்களும் நேர்ல போல. மாறாக தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் சொல்லுகிறது இது கோஷ்டி மோதல் அப்படின்னு சொல்லுது. நேற்று இது குறித்து தொலைக்காட்சியில் பேட்டியளித்த எவிடன்ஸ் கதிர் அவர்கள், சமூக செயற்பாட்டாளர், ஒருத்தனை 20 பேர் சேர்ந்து அடிக்கிறது எப்படிங்க கோஷ்டி பூசலாகும்னு கேட்கிறாரு. முதலமைச்சர் ஒரு வார்த்தை போன் பண்ணி பேசினா என்னன்னு கேட்கிறாரு. முதலமைச்சர் பேசவில்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த பெற்றோரை அழைத்து ஆறுதல் சொல்லி இருக்கிறார். எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் அவர் அழைத்து ஆறுதல் சொல்லி இருக்கிறார். தோழர் பே சண்முகம் அவர்கள் அந்த பெற்றோரை அழைத்து ஆறுதல் சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் எவிடன்ஸ் கதிர் நேற்று சொல்லக்கூடிய செய்தி. அப்ப இவங்க எல்லாம் போன் பண்ணி ஆறுதல் சொல்லி இருக்கிறாங்க. போன அரசு இருக்கும்போது இதே மாதிரி ஒரு காவல்துறை மரணம், சிறையில கூட இல்ல, விசாரணைன்னு சொல்லி அஜித்குமார் மரணம் அடைந்த போது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த பெற்றோரை அழைத்து மன்னித்துக் கொள்ளுங்கள் என்ன என்று கேட்டார். சாரிமா, பொறுப்படுத்திக் கொண்டார். அன்றைக்கு இந்த விஜய் என்ன செய்தார்? கெக்க சிரிச்சு வச்சார். உங்ககிட்ட சாரியை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? உங்களால உங்ககிட்ட வேற என்ன இருக்குன்னு கேட்டார். இன்றைக்கு அந்த சாரி கூட நீங்க சொல்லலையே என்று நேற்று எவிடன்ஸ் கதிர் கேட்டார். அப்போ கோயம்புத்தூர்ல அப்படி ஒரு படுகொலை. கோயம்புத்தூர் படுகொலையினுடைய அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்குள் திருவள்ளூர்ல ஒரு பையனை கொட்டூரமா தலையெல்லாம் வெட்டி கல்லறை மேல அவன் டெட் பாடியை படுக்க வச்சுட்டாங்க. கல்லறை மேல, அவங்க வீட்டு பக்கத்துல இருந்த கல்லறை தோட்டத்துல ஒரு கல்லறை இருக்கு. அந்த கல்லறை மேல அந்த பையனை கொன்னு அவன் டெட் பாடியை அந்த கல்லறை மேல போட்டு போயிருக்காங்க. என்னடா இது இப்படி நடக்குது இந்த ஊர்ல அப்படின்னு அந்த அதிர்ச்சி மீள்வதற்குள் ஒரு ஸ்கூல் பையங்க, திருவொற்றியூர்ல ஸ்கூல் பையனை கொட்டூரமா படுகொலை. அது எதுடான்னு பார்த்தா அதுவும் இதே போதை சார்ந்த விவகாரம். அவங்க வீட்டுல சொல்றாங்க, இந்த கஞ்சா புழக்கத்தை பத்தி இந்த பையன் ஏதோ சொல்லிட்டான்னு கொலை பண்ணிட்டு வா அவங்க சொல்றாங்க. அப்ப 2 விஷயம் ஒண்ணு புரியுதுங்க. நாட்டுல கஞ்சா தலை விரித்து ஆடுகிறது ஒண்ணு புரிஞ்சுங்க.
இந்த ஆட்சி வந்த பிறகு இதற்கு முந்தைய ஆட்சிகளின் மீதும் இந்த குற்றச்சாட்டு இருந்துச்சு, திமுகவின் மீதும் அதிமுகவின் மீதும் இந்த குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஆனால் திமுக அதிமுக ஆட்சியில் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் கஞ்சா இன்ன பிற போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் தலை விரித்து ஆடுகின்றன. அதுக்கு சான்றுதான் ஒருத்தர் நுணுக்குனார்ல, யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஏடிஎம் கார்டை வச்சு ஆமா செல்போன்ல நுணுக்குனார் ஒருத்தர். அப்ப அவர் இப்ப அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் நீங்க என்ன செய்றீங்க, அமைச்சராக்கி வச்சிருக்கிறீங்க. அது போதை மாத்திரையா தெரியாது. அவர் சொல்றாரு குழந்தைக்கு கொடுத்த மாத்திரைன்னு. குழந்தைக்கு மாத்திரை கொடுக்குற யாராவது தக் லைஃப்னு போட்டு மாத்திரை கொடுப்பாங்களா? அந்த வீடியோ அவர் தக் லைஃப்னு ஏற்றிருக்காரு, அதுக்கு பதில் இல்ல. குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத போது யாராவது கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போவாங்களா? அதுக்கு பதில் இல்ல. சரி இருக்கட்டும், அவரை ஆய்வுக்கு உட்படுத்துங்க, அவர் போதைப் பொருள் பயன்படுத்தினாரா இல்லையான்னு கண்டறிங்கள் என்று தமிழ்நாடு கேட்கிறது, அதுக்கு பதில் இல்ல. அப்ப இந்த அரசு இந்த ஆட்சி வந்த பிறகு போதை தலை விரித்து ஆடுகிறது. அந்த போதைப் பொருள் குறித்து தட்டி கேட்கக்கூடிய மாணவர்கள், வாலிபர்கள், இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அரசு போதையை ஊக்கப்படுத்துகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. ஏன் நேற்று அரசு சொல்லுது ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட் போட்டு இந்த மதுபானங்களுக்கு எல்லாம் தடை அப்படின்னு. ஒரே நாள்ல இன்னைக்கு அதே தடை போட்ட மதுபானங்களுக்கு எல்லாம் தடை நீக்கம்னு அறிவிப்பு வருது. ஒரே நாள்ல தடை, ஒரே நாள்ல தடை நீக்கம். இந்த தடைக்கும் தடை நீக்கத்திற்கும் இடையில என்ன டீலிங் நடந்துச்சு? அதத்தான் அதிமுக கேக்குது. பேக்கரி டீலிங் ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேக்குது. பேக்கரி டீலிங் சொல்லுவாங்கல்ல, ஆமா அந்த இந்த படத்துல வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாரு, கணபதி ஐயர்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு வடிவேல் அந்த படத்துல சொல்லுவார். பேக்கரி நீ வச்சுக்க, அந்த மாதிரி ஏதாவது டீலிங் நடந்துச்சா அப்படின்னு நான் கேட்கல, அஇஅதிமுக கேள்வி எழுப்பியிருக்கிறது. அப்ப நாட்டில் நீங்க நல்லா பாருங்க, நாங்க டாஸ்மாகை குறைப்போம். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, டாஸ்மாகில் புதிய மதுபானங்கள் அறிமுகம். நாங்கள் டாஸ்மாக குறைப்போம். இப்ப என்ன சொல்றாங்க, பார் நீங்க அங்கதான் வச்சுக்கணும் இல்ல, அங்க பார் வைக்க இடம் இல்லையா, பக்கத்துல கூட பார் வச்சுக்கிடுங்க, கொஞ்சம் தள்ளி கூட பார் வச்சுக்கிடுங்க. இவன் இங்க பாட்டில வாங்கிட்டு ஒரு 10 கடை தள்ளி போய் அங்க இன்னொரு இடத்துல பார்ல தண்ணியை போட்டுட்டு அங்க இருந்து இங்க எதையாவது இந்த இதுல எல்லாம் எங்கேயா தகராறு இழுத்து சண்டையை போட்டு சட்டம் ஒழுங்கு சீரழிவுக்கு வழிதானே இது. அப்ப பாரின் எண்ணிக்கை அதிகமாகிறது, டாஸ்மாக் விற்பனை அதிகமாகி இருக்கிறது, போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது, தினசரி பச்சை படுகொலைகள் அரங்கேறுகின்றன, பாலியல் வன்கொடுமைகள் உச்சமா இருக்குது. ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு பெண் கொடூரமாக படுகொலை செய்யப்படுகிறார். இவ்வளவு நடக்குது. இந்த நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் மௌன விரதம் இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அவர் எழுதி கொடுத்தது மட்டும்தான் பேசுறாரு. இது எதை குறித்தும் பேச மறுக்கிறார். என்னமோ ஒரு கூட்டம், அன்னை எவ்வளவு ஸ்டைலா கோட்டு போட்டு வந்தாரு, அன்னை எவ்வளவு ஸ்டைலா நடந்து வந்தாருன்னா சிறப்பு, தமிழ்நாடு எங்கேயோ போயிடும். உங்களை எல்லாம் ஏமாத்துறதுக்கு ஒரு முதலீட்டாளர் மாநாடு. அதையா ஒழுங்கா பண்ண தெரிஞ்சா அவ்வளவு பேரும் எடுத்து கழிவுகளி ஊத்துறாங்க. 1 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டிருக்கிற ஒரு நிறுவனம், வெறும் 1 லட்சம் ரூபாய் முதலீட்டுல சில மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம், ஒரு அபார்ட்மெண்ட்ல அட்ரஸ கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிற நிறுவனம் 10,000 கோடிக்கு முதலீடு பண்ண போறாங்களாம். ஏன் இந்த வேலை? ஏன் இந்த கரகடக்காரன் படத்தை கேட்பாரு, எதுக்கு, ஏன் உனக்கு இந்த விளம்பரம், ஏன் இந்த வேலை? ஒரு விளம்பரம், என்னடா விளம்பரம் அப்படின்னு கவுண்டமணி அடுத்த வார்த்தை நான் சொல்ல விரும்பல. அந்த மாதிரிதான், எதுக்கு இந்த வேலை? ஊரா வீட்டு நெய்ல உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்ப சென்னை ஃபுல்லா உங்க போட்டோ வச்சிருக்கீங்களா, அது ஊரா வீட்டு நெய்ல உங்களுக்கு செஞ்ச ஸ்வீட் தானே. எதுக்கு? போன ஆட்சி காலத்தில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பலவற்றை இந்த ஆட்சியில் கொண்டு திருப்பி புதுப்பித்து கணக்கு காட்டியிருக்கிறீங்கன்னு அவங்க கூட சொல்றாங்க. எல்லாத்துக்கும் ஆதாரங்களோடு எடுத்து போடுறாங்க. நாட்டில் என்ன நடக்குது? ஆனா இது எதையும் கேட்காம நயினார் நாகேந்திரன் பச்சையா கொச்சையா பேசுனதுக்கும் திமுக தான் காரணம்னு கிளம்பி வருவீங்கன்னு சொன்னா உங்களை எல்லாம் என்ன பண்றது? நாட்டு மக்களே, நல்லோரே, நடுநிலையாளர்களே, தாவேகா ஆதரவாளர்களே, விருப்பு வெறுப்பின்றி திறந்த மனதோடு நான் கேட்ட கேள்விய கொஞ்சம் நின்று நிதானித்து சிந்திச்சு பாருங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு சட்டம், நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு சட்டமா? உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு சட்டம், ஆர்பி உதயகுமாருக்கு ஒரு சட்டமா என்று நின்று நிதானித்து சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு எது உண்மை என்று புரியும் என்பதை சொல்லி
மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.